வெல்கம் டு சென்னை சூப்பர் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்துட்டு ப்ரான் கிளீனிங் வீடியோ, அது 3 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்ல எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் இன்னைக்கு காட்ட போறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எல்லாமே மட்டன் சிக்கன் வீடியோஸ் தான் நிறைய இருக்கு, ப்ரான் அந்த மாதிரி நீங்க சீ ஃபுட் ப்ரானு கிராப் அந்த மாதிரிலாம் போடல அப்படின்ட்டு. அதனால இன்னைக்கு நம்ம ப்ரான் கிளீனிங் வீடியோ பார்க்க போறோம். அப்படியே அப்கமிங் ஃபாலோயிங்கா ப்ரான் வறுவல் எப்படி பண்றதுன்னு நான் போட போறேன். இது வந்துட்டு மெத்தட் 1. ஃபர்ஸ்ட் அந்த தலையை வந்துட்டு நம்ம பார்த்து கிள்ளி எடுத்துக்கணும். முன்னாடி ஷார்ப்பா இருக்கும். கிள்ளிட்டு சைட்ல நம்ம தோலையெல்லாம் நல்லா உரிச்சு எடுத்துக்கணும். கீழே கால் எல்லாமே இருக்கும், எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம பார்த்து உரிச்சு எடுக்கணும். கொஞ்சம் ஃபோர்ஸா பண்ணிட்டோம்னா ப்ரான் 2 பிஞ்சு வந்துடும். நீங்க கவனமா பண்ணணும் ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்க. இந்த மாதிரி நல்லா சுத்தி எடுத்துக்கணும். பின்னாடி எடுக்கிறப்ப வாழை பிடிச்சு கவனமா எடுக்கணும். வாளுமே ஷார்ப்பா இருக்கும், கையில குத்திரும், பார்த்து கவனமா எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தோலை ஃபுல்லாக எடுத்துட்டா ப்ரான் இப்படி இருக்கும், சி ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ மேல் பக்கம் தான் நம்ம வந்துட்டு இப்போ நரம்பு எடுக்க போகிறோம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. பக்கம் வந்துட்டு நம்ம கத்தியை வச்சு இப்போ கீரிக்கல நடுவில். மேல் பக்கம்னா எதுனா கால் இருக்க பக்கத்துக்கு ஆப்போசிட் சைடு. கால் இருக்க பக்கம் நம்ம எடுக்கக்கூடாது, மேல் பக்கம். நல்லா தெரியுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி மேல் பக்கம் ஒரு கீரல் போட்டால் உங்களுக்கு மேலே தெரியும். அது பார்த்தீங்களா, அதுதான் அந்த நரம்பு. சில நரம்பு நல்லா பிளாக்கா இருக்கும், சில நரம்பு இந்த மாதிரி கலர்லெஸ்ஸும் பிளாக்கும் கலந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இதை கிளியரா ஒன்று விடாம எடுத்துடணும். இந்த நரம்பு நம்ம எடுக்கலாட்டினா நம்மளுக்கு சில சமயம் ஃபுட் பாய்சன் ஆயிரும், வகுத்துக்கு சேராது, அந்த மாதிரி நிறைய ஸ்டொமக் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். அதனால ப்ரான் நம்ம சமைக்கிறப்போ வந்துட்டு கண்டிப்பா இந்த நரம்பை எடுத்துட்டு தான் நம்ம சமைக்கணும். அதனால தான் கிளீனிங் வீடியோ நான் தனியாவே இதை நான் அப்லோட் பண்றேன் இப்போ. ஸோ அவ்வளோதான். இப்படிதான் இது வந்துட்டு பிகினர்ஸ்க்கு கத்தி வச்சு கிளீன் பண்ணுறது. இது வந்துட்டு செகண்ட் மெத்தட். எப்படின்னா அதே மாதிரி தலையை கிள்ளி எடுத்துட்டு சுற்றியே இருக்க தோலையும் நம்ம ஃபுல்லாக எடுத்துடணும். ப்ரானை ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டு அந்த இடத்துல பிடிச்சி இழுத்தீங்கன்னா நரம்பு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துடும். இப்போ ப்ரானை கர்வாக வச்சு இழுத்தீங்கன்னா நரம்பு பாதியிலேயே கட் ஆயிரும், பாதி நரம்பு ப்ரானுக்குள்ளேயே இருந்துரும். ஸோ நீங்கள் ப்ரானை வந்து நான் மறுபடியும் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி ப்ரானை ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டு அந்த நரம்பு தெரியுது பார்த்தீங்களா, அதை பிடிச்சி நீங்கள் உருவினீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். இன்கேஸ் பாதி நரம்பு நடுவிலே கட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் தேர்ட் மெத்தட் ஒன்று சொல்லியிருப்பேன், அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறதும் வந்துடும். இது வந்துட்டு தேர்ட் மெத்தட். அதே மாதிரி கிள்ளிட்டு தோலை ஃபுல்லாக நம்ம எடுத்துடலாம். இது வந்துட்டு கொஞ்சம் மெனக்கெடுற வேலை தான். ஆனால் நம்ம வீட்லேயே க்ளீன் பண்ணுறது வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டொமக்குக்கு எந்த ப்ராப்ளமுமே வராது. அதனால தான் நான் இப்போ டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்க ஃபர்ஸ்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், அது ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனவங்க வந்துட்டு இந்த மாதிரி பண்ணாலே ஓகே தான். இது தேர்ட் மெத்தட். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதே மேல் பக்கம் பின்னாடி வாளுக்கிட்ட நீங்கள் கிள்ளினீங்கன்னா அந்த நரம்பு உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா. வாளுக்கிட்டே கிள்ளியிருக்கேன், அந்த நரம்பு பிளாக்காக தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அங்கே பிடிச்சிட்டு அதே மாதிரி மெதுவாக நம்ம இழுத்தோன்னா முன்னாடி இருந்து ஃபுல்லாக எல்லா நரம்புமே வந்துடும். நரம்பு எடுக்கிறப்ப வந்துட்டு நீங்கள் பார்த்து எடுக்கணும். டக்குன்னு இழுத்துட்டிங்கன்னா பாதி நரம்பு ப்ரானுக்குள்ளேயே கட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக பிடிச்சி நீங்கள் இழுத்தீங்கன்னா ப்ரான் அந்த ஃபுல்லாகவே அந்த நரம்பு வந்துட்டு வெளியே வந்துடும். ஸோ நான் 3 மெத்தட் சொல்லியிருக்கேன். கத்தியில் கட் பண்ணுறது ஒன்று, ப்ரானோட தலையை எடுத்துட்டு தலையில் அந்த சைடு வெளியே எடுக்கிறது ஒன்று, இன்னொன்று வந்துட்டு வால் பகுதி வெளியே எடுக்கிறது ஒன்று. 3 மெத்தட் சொல்லியிருக்கேன். 3 உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இப்போ வால் பக்கம் எடுக்கிறதே நான் மறுபடியும் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். நரம்பும் அதே மாதிரி டார்க்காகவும் இருக்கும், சில சமயம் கலர்லெஸ்ஸாகவும் இருக்கும். ஒன்றுமே இல்லைன்ட்டு நீங்கள் கவனிக்காமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக பார்த்து எடுங்க. அப்போ தான் நமக்கு ஸ்டொமக் அப்செட், ஃபுட் பாய்சன் எதுவுமே ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சென்னை சூப்பர் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.